பல்வேறு நலத்திட்ட விழாவை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு 20 நாள் 25 நாட்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேரை மகராதனம் தொகுதியிலிருந்து இணைப்பு விழாக்கு வர வச்சு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு மாநாட்டையே பண்ணாங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர் இணைப்பு விழா, இன்னைக்கு ஒரு 1,500 பேரு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்கிட்ட டேட் சொல்லியிருந்தாங்க, 7,000 பேர் இணைக்கிறோம் தம்பி, நீங்க கட்டாயம் வரணும்னு. நீங்க 7,000 பேர்லக்கா மொத்த மதுராந்தகம் தொகுதி மக்களையும் இணைச்சிருவீங்கன்றது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கு. அதனால தளபதி அவர்கள் உங்களுக்கு தெரியும் யாரை இங்க கை காட்டுவாங்கன்ட்டு. அதனால வருங்காலத்துல தலைவர் அவர்கள் கை காட்டுற மாதிரி அவங்கள மாற்று கட்சியினர் டெபாசிட்டிலிருந்து இங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்க வேண்டும்னு நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம ஆட்சி அமைஞ்சு 55 நாட்கள் மேல ஆகுது. என்ன பண்றதுன்னே தெரியல. மாற்று கட்சிக்கு என்ன விஷயத்தை எடுத்து இவங்களுக்காக ஆர்ப்பாட்டம் பண்றது, போராட்டம் பண்றது, எப்படி குறை சொல்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. தலைவர் அவர்கள் ஆட்சி அமைச்சவனே முதல்ல 200 யூனிட் இலவசம் சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக சிங்கப்பெண் படை திட்டத்தை அறிவிச்சாரு. இதுக்கு முன்னாடி ஒயின் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேலே பிளாக்ல ஓடும், காலைல பிளாக்ல ஓடும். அதெல்லாம் கிடையாது. கரெக்டான டைம்ல ஓபன் பண்ணி கரெக்டான டைம்ல மூடுறாங்க. எந்த அரசு அலுவலகத்திலையும் லஞ்சம் கேட்கக்கூடாது. நேற்று பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், எங்கன்னா லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்க கூட அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஆட்சி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியின் காரணமாக தான் இன்னைக்கு பலாயிரம் பேர், பல லட்சம் பேர் தமிழக வெற்றி கழகத்தை தேடி வந்துட்டு இருக்காங்க. சோ இனி வரும் காலங்களில் நாங்க என்னதான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாலும் அமைச்சராக இருந்தாலும் கீழே சில பணிகளை செய்ய முடியல. அங்க இருக்கிற ஒன்றிய கவுன்சிலரோ நகராட்சி கவுன்சிலரோ இந்த மாதிரி சேர்மனோ ஒன்றிய பேரூராட்சி அந்த மாதிரி ஊராட்சி இந்த மாதிரியான ஆட்கள்லாம் கீழே இருந்துகிட்டு மேலே இருக்கிறவங்களை வேலை செய்ய விடாம அதிகாரிகளை தடுத்து நிறுத்திக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வருகின்ற உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க தளபதி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த உங்கள் அனைவருக்கும் என்னோட நன்றிகளும் பாராட்டுகளும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மாற்று கட்சியிலிருந்து வந்துட்டோம். நம்ம கட்சியில அனுசரிப்புல எப்படி இருக்கும்னு தெரியாமலாம் நீங்க இருக்க வேணாம். அக்கா அவர்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கட்சியில இருக்கிறதோட எங்க கட்சியில அக்கா அவர்களை நாங்க மகாராணி போல வச்சுட்டு இருக்கோம். எங்க மாவட்ட செயலரும் அதே மாதிரிதான், ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தான் பழகுவாரு, எல்லாருக்கிட்டையும் உரிமையா பழகுவாரு, பாசமா பழகுவாரு. ஸோ அதனால அக்காவும் மாவட்ட கழக செயலாளரும் சேர்ந்து உங்களை நல்லபடியாக கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துப்பாங்க. உங்களுக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களும் செஞ்சு தருவாங்க என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.